ஓம் ஈஸ்வரா குருதேவா. அணுகலான நாம் தான் முழு முதற் கடவுள். இதுதான் முதற் கடவுள்னு இப்போ சேரும் இல்லைங்க. உயிரணுவே உண்டாக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டான் விஞ்ஞானி. உயிரணுவின் நிலையே மாற்றும் தன்மை வந்துட்டான். ஒவ்வொரு உடல் உள்ள அணுக்களையும் மாற்றிருந்தான். ஒரு உயிரணு கருவிலே இருந்தாலும் அந்த கருவிலே இவன் நேரடியாக அந்த கருவுக்குண்டான நிலைகளுக்கு மாற்றி உருவத்தையும் மாற்றான், மற்றது மாற்றி அமைக்கும் தன்மைக்கு வந்துவிட்டான் என்று விஞ்ஞானி. ஆனால் அன்று மெய்ஞானிகள் சொன்னது இப்ப நாம் இருக்கக்கூடிய ஆத்மசுத்தி என்ற நிலையில் இதெல்லாம் அடங்குகின்றது. ஒவ்வொரு அணுக்களும் இப்ப எந்தெந்த உடல் உள்ள திசுகள் அது பலவீனம் அடைகின்றதோ அந்த பலவீனம் அடைகிறதுக்கு இன்ஜெக்ஷன் மூலமாக அந்தந்த திசுகளுக்கெல்லாம் சிறுகேற்றி மாற்றி கொண்டாடுறாங்க. ஒரு உறுப்பில் உள்ள நிலைகள் குறைத்தாலும் அதுவே மீண்டும் திசுகளை அது வலுகொண்டு நிலை மாற்றும் தன்மை விஞ்ஞானி வந்துவிட்டு இதே போல திசுகளை மாற்றி 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 இன்று ஒரு மனிதன் 1500 ஆண்டு வரையிலும் வாழ முடியும் என்று அணுக்களின் தன்மையை கூட்டி இன்று பேசுகிறோம். ஆனால் 1500 ஆண்டுகள் இந்த செல்லின் மூலம் நாம் வளர்த்து கொண்டாலும் அதற்கு பின் இனி உடல் உயிர் ஒளியானது தீயில் குறித்தால் உயிர் வேவதில்லை, உடல் கருகின்றது. இதைப்போல என்றும் வேகா நிலை என்ற நிலையை நாம் அடைதல் வேண்டும். அப்படி அடைந்ததுதான் துருவ நட்சத்திரம். அதை பெறுவதுதான் நமது கடமையாக இருக்க வேண்டும். என்றால் இத்தனை கோடி துன்பங்களிலிருந்து மீட்டி இன்று நம்மை மனிதனாக உருவாக்கிய இந்த உயிரை ஈசனாக மறிக்க வேண்டும். அவனால் நாம் இந்த மனித உடலை பெற்று நானாவது அறிவால் நாம் அறிந்து கொள்ளும் சக்தியும், இப்ப நாம் உபதேசித்தாலும் அது கேட்டுக்கொள்ளும் அறிவும், அதை கேட்டுக்கொள்ளும் அறிவு இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளும் சக்தி நமக்கு உண்டு. இப்படி தீமைகளை மாற்றி நல்வுணர்வுகளை நாம் சேர்த்துக் கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கையை அமைதியான வாழ்க்கையாக கொண்டு வரலாம். ஆக அமைதியாகவும் இருக்கலாம். நாம் எந்த வேதனைப்பட்டும் எது வேதனைப்பட்டும் நாம் கொண்டு போறது வேதனைப்பட்டால் வேதனை தான் கொண்டு போறோம். வேதனை நீக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நாம் பெற வேண்டும் என்றால் வேதனை நீக்கும் சக்தி நமக்குள் வரும்போது அதன் உணர்வு நம்மோட சேர்த்து வரப்படும்போது இந்த பிறவியில்லா நிலை அடைகின்றோம். இது பெறுவதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் இருங்கள். இந்த உடலை சேர்க்கே தான் பெறும்பது. உடல் வேணும். ஆனால் அந்த உடல் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உடல் அறியாது சேர்ந்து தீமைகளை துடைத்து பழகுதல் வேண்டும்.